தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை 4 மணிக்கு தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்களிடையே எகிரும் எதிர்பார்ப்பு. இன்று அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரும் என்று நேற்று அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பிரசுக்கு கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவேகாவிடம் எந்த பதவியும் கேட்கவில்லை. பதவிகளை நாடுவதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு முரணானவை என்று MP ரவிக்குமார் விளக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளிக்க வன்னி அரசு மறுப்பு. தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதே விசிகவின் நிலைப்பாடு என்றும் பேட்டி. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா தற்போது அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவி டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்லை, அது எனக்கு எதுவும் தெரியல. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லாமே செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் MLAக்கள் ஆலோசனை கூட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பொதுச் செயலாளர் N. ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். சென்னை பசுமை வழி சாலையில் அதிமுக MLAக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. புதுச்சேரியில் இருந்து MLAக்கள் சென்னை திரும்பிய நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி திடீர் மாற்றம். ஆட்சி அமைக்கும் புதிய கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் முதலமைச்சர் ரேஸில் இருந்து விலகல். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகும் கட்சிக்கு வாழ்த்துகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. மன்னார்குடி MLA காமராஜ் தவேகாவுக்கு ஆதரவளித்து கையெழுத்திடும் வீடியோ போலியானது என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் குற்றச்சாட்டு. வீடியோவை எடுத்தது யார், ஆதவ் அர்ஜுனாவா, ஆனந்தா என்று விசாரிக்க வேண்டும் என்றும் பேச்சு. இப்போ இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்துருக்காங்கல்ல, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா, இல்லை அது கூடவே இருக்கார அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா, இல்லை ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா, இல்லை எங்கள் அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா, இல்லை அந்த வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா, இல்லை நம்ம உசிலப்பட்டி CTR நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? போலி கடிதம் வழங்கி ஆதரவை கோருவதன் மூலம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தவேக தலைவர் விஜய் மோசடியில் இறங்கிவிட்டதாக தினகரன் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் விஜய் இத்தகைய மோசடியில் இறங்கலாமா என்றும் கேள்வி. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழலை ஒழிக்க போறீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கே ஃபோர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க, அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீ காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வேலைக்கு போகிறதுக்கு ஃபோர்ஜரி ரெக்கார்டு கொடுத்துட்டு போயிட்டு அவன் வேலைக்கு போனால் எவ்வளவு மோசமாக இருப்பான். தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைத்து விட்டால் தமிழ்நாட்டிற்கு பேரழிவு உண்டாகும்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டம். ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துகிறான், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கே இத்தனை ஃபோர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா, ஆணவமா, ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்தில் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. தன்னை யாரும் மிரட்டவில்லை என்று அமமுக எம்எல்ஏ காமராஜ் விளக்கம். தவிக தலைவர் விஜய் ஒரே ஒரு பேட்டி கொடுக்கட்டும், நான் என் எம்எல்ஏ பதவியில் இருந்தே விலகுகிறேன் என்றும் சவால். ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல இல்லைன்னு சொல்லிட்டோம். கவர்னர்கிட்ட சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? அவர்கிட்ட கேளுங்க. விஜய் பாருங்க, விஜய் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா உங்களால? இது மாதிரி இங்க அத்தனை நிருபரை கேட்கறேன், ஒரே ஒரு பேட்டி எடுத்துவாங்க, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுறேன். ஒரு பேட்டி எடுத்து வந்துருங்க எத்தனை பேரும். போதிய எண்ணிக்கை இல்லாமல் ஆளுநரை குறை கூறுவது சரியல்ல என்று தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. எண்ணிக்கையோடு வந்தால் அனுமதி தருவதாக ஆளுநர் மாளிகையை சுட்டிக்காட்டி விளக்கம். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்கள் அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி வாழ்த்து. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தவர், இன்னும் எத்தனை தடை வந்தாலும் அதனை உடைத்து முன்னேறுமாறு விஜய்க்கு வாழ்த்து. பல தடைகளை தாண்டி தற்போது ஆட்சி அமைக்க இருக்கும் என் அன்பு சகோதரர் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தடைகள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை சகோதரா, இன்னும் இதை தாண்டி பல தடைகளும் பல சிக்கல்களும் உங்களை தேடி வரும். இது எல்லாத்தையுமே உடைச்சி எரிஞ்சு நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்து இந்த தமிழக தேசத்தை நல்ல நிலைக்கு முன்னெடுத்துட்டு போகணுன்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பல ஆண்டுகளாக தமிழகத்தில் காணாத அளவுக்கு குதிரை பேரம் நடத்தும் முயற்சிகள் நடப்பதாக திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டுவரப் போகிறோம் என்று அவர்கள் சொன்னதன் அர்த்தம் இப்பொழுதுதான் புரிகிறது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து கடலூரில் தவேகாவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆளுநருக்கு எதிராக தவேகாவினர் முழக்கமிட்ட நிலையில் போராட்டம் காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை பூ மார்க்கெட் அருகே சாலைகளில் கொட்டப்படும் பூக்கள். உரிய விலை பூக்களுக்கு கிடைக்காததால் வியாபாரிகள் விரக்தி. சாத்தான்குளம் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். வேளாண் வணிகத்துறை அதிகாரிகள் அலட்சியம் என்று விவசாயிகள் புகார். சென்னை மெரினா கடற்கரையில் 3வது நாளாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தவேக தலைவர் விஜய் இதுவரை முதலமைச்சராக பொறுப்பேற்காத நிலையில் போராட்டம் நடைபெறாதிருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்க்கும் கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வனத்துறை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பலின் என்ஜினில் பழுது. சுமார் 7 மணி நேரம் நடுக்கடலில் தவித்த 141 பயணிகளை மீன்பிடி படகு மூலம் பத்திரமாக மீட்பு. மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் சுவேந்து அதிகாரி. பிரதமர் மோடி மற்றும் 21 மாநிலங்களில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு. আমি শুভেন্দু অধিকারী ঈশ্বরের নামে শপথ করিতেছি যে বিধি দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি আমি অকৃত্রিম নিষ্ঠা ও আনুগত্য পোষণ করিব। இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ராஜா சுப்பிரமணி நியமனம். மத்திய ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராகவும் பணியாற்றுவார் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. நடிகர் வில் ஸ்மித் வயலின் இசைக்கலைஞருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்து கலிபோர்னியா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. The Chennai Silks in Mega Summer Sale.